ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை சாதாரண விஷயம் நினச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 20. வாரத்தை எடுக்கிறதுக்காக வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கிற நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மிஷனான ஃபேக்கான ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணிட்டான். ஆனியா ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் வாங்கிட்டா, 8 ஸ்டெல்லா ஸ்டார் வாங்கிட்டான்னா அவளோட டார்கெட் என்ன டெஸ்மனை நெருங்கிடலாம். என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே வளர்ந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்க போறீங்க. ஸோ இப்பவே ஒவ்வொரு ப்ரொஃபஷனை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு ஹென்டர்சன் சொல்றான். எங்க அப்பாவை பிடிக்க முடிஞ்சா நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதான் அப்படின்னு டேமியன் நினைக்கிறான். நான் எங்க அப்பா கிட்ட கேட்க போறேன், நீ ஆனியா அப்படின்னு சொல்லி பெக்கி கேட்கறா. என்னது என்னோட ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கிடணுமா அப்படின்னு யோர் கேட்கவும், ஆமா ஸ்கூல்ல அதுக்குன்னு சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்து கிட்ட கேட்டு அதை எழுதிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஆனியா சொல்றா. நான் என்னோட எந்த ஜாப்பை பத்தி சொல்றது ஆனியா, இதுதான் என்னோட செகண்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் நான் யோரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு இது பிடிச்சு போச்சு. போலீஸ் ஆர்மி மேன் மாதிரியே நானும் இதை நாட்டுக்காக தான் பண்றேன். ஷாப்கீப்பர் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டை சொல்லதான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த குண்டு பண்ணி தான் நம்மளோட அடுத்த டார்கெட். இவன் நிறைய மோசமான விஷயங்களும் நாட்டுக்கு நிறைய துரோகமும் பண்ணிருக்கான். ஷாப்கீப்பர் நம்மளோட டார்கெட்டுக்கு எத்தனை செக்யூரிட்டி ஆளுங்க இருக்காங்க, அங்க செக்யூரிட்டி லாக் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நமக்கு சொல்லிருவாங்க. இந்த தொழில கான்பிடன்ஸ் தான் ரொம்பவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் யாரை கொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும். என்னோட ஸ்கில்ல தான் நான் இதுல பயங்கரமா யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோட அனாட்டமி ஸ்கில்ல யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டை வலிக்காம தான் நான் கொல்ல பார்ப்பேன். அவனோட கழுத்துலயோ இல்லைன்னா பிரெயின்லயோ குத்துனா அவன் டக்குன்னு இறந்து போயிருவான். அப்படி இல்லைன்னா வைட்டல் ஸ்பாட்ல குத்தி கூட சாவடிக்கலாம். அச்சோ மேல ரத்தமாயிட்டு லாய்டு கிட்ட நம்ம டொமேட்டோ ஃபெஸ்டிவல் போகணும்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனியா மைண்டை ரீட் பண்ணிட்டு நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். சிட்டி ஹாலில் வேலை பார்க்கறது போர் அடிக்கதா செய்யும் அப்படின்னு வா சொல்றா. அப்பா அப்படின்னு ஆனியா சொல்லுவோம். புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வேலைக்கு கூட்டிட்டு போறான். இங்க தான் நான் சைக்காட்டிஸ்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இந்த கேபிட்டல்ல இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால அரசியல்வாதிங்க மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. என்னால இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்குவோம். ஆனியா நோட்ஸ் எடுக்கிறா. நான் எதுவுமே சொல்லல, என்ன நோட்ஸ் எடுக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கூட்டிட்டு போறான். இந்த லேப் கோட் எனக்கு தேவையில்லைனாலும் இதுதான் என் காஸ்டியூமை ஃபுல்ஃபில் பண்றதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸ்கூல்ல நிறைய லிஸ்ட் கொடுத்து அதெல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் இந்த ஜாபை சூஸ் பண்ணீங்க ஆனியா கேட்கவும், சில பேருக்கு கோல்டு பிடிச்சிக்கிடும், அது உடம்புல தான். ஆனா சில பேருக்கு மைண்ட்ல கோல்டு பிடிச்சிக்கிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும், செகண்ட் சென் நான் முட்டாளா இருக்கிறதுனால எனக்கு கோல்டு பிடிக்காதுன்னு சொன்னா அப்படின்னு ஆனியா சொல்லவும், ஓ அப்படியா சரி அதை மறந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னதான் வார் முடிஞ்சிருந்தாலும் சில பேரோட மனசுல இன்னும் சில இம்பாக்ட் இருக்குதா செய்யுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மனசுக்குள்ள டெஸ்மண்ட்க்கு என்னைக்காச்சும் உடம்பு சரியில்லாம போனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் கிட்ட நெருங்கிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதான் ஆனியா எழுதி வைக்கிறா. நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற சில பேர் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. ஓ இதுதான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நான் ஒரு ஸ்பையன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அதனால தான் எல்லாருக்கிட்டையும் பழக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் அதையும் ஆனியா எழுதி வைக்கிறா. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. யாரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்பா நீங்க ரொம்ப பாப்புலர் போலன்னு ஆனியா கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஒரு உண்மையான ஸ்பை தன் ஸ்பையன் யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கிடுவான், அதனால தான் எல்லார்ட்டையும் பழகிறான்னு மனசுக்குள்ள நினைக்குவோம். அதையும் ஆனியா எழுதி வைக்கிறா. எப்போ நான் எதுவுமே சொல்லாம நீ என்னத்தை எழுதிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்க வேலையில எது ரொம்ப கஷ்டம்னு கேட்கவும், என்கிட்ட வர பேஷன்ஸ் மனசுல தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, அவங்க மைண்டை ரீட் பண்ணி கண்டுபிடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஆனியா கெத்தா அப்படி சிரிக்கிறா. ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்பையா ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்ப்போம், எல்லாரும் நம்புவாங்க. ஆனா உண்மை என்னன்னா நான் அவங்களுக்கு துரோகம் பண்றேன், அவங்க நம்பிக்கையை உடைக்கிறேன், இதுதான் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். டாக்டர் லாய்ட் உங்களோட ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும், எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த எல்லாரும் கிளம்புறாங்க, நீங்க வேலை செய்யறத நான் நேர்ல பார்க்கணும்னு சொல்லுவோம். பேஷண்ட் டாக்டர் கான்ஃபிடென்ஷியல் அது உடைக்கிற மாதிரி இருக்கும், பட் கன்சல்டேஷன் ரூமை வந்து சுத்தி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். பிரெயின் மிஷின்லாம் எதுவும் இல்லைன்னு ஆனியா கேட்கவும், இவ்வளவு நான் சொன்னதை கேட்டியா இல்லையா, நான் ஒரு சைக்கார்டிஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா ஒரு புக் ஷெல்ஃப் கிட்ட போகவும், கண்டதையும் தொடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எமர்ஜென்சிக்காக ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, லிவரை திறந்தா ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், ஆனியாவை மைண்டை ரீட் பண்ணி சீக்ரெட் பேசேஜா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா. ஒரு வைஸ் ஏஜென்ட் வந்திருக்கா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, யோரை வந்து கூட்டிட்டு போக சொல்லவான்னு கேட்கவும், எவ்வளவு டைம் ஆனாலும் நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. நான் வர அந்த மணல்ல டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு நான் 10 நிமிஷத்துல வரேன், இது ஃபன்னா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இது போரிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனியா நினைக்கிறா. இங்கே வெயிட் பண்ணி சீக்கிரம் வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் ஆனியா வில்லத்தனமா சிரிக்கிறா. நம்ம ஹீரோ மிஷன்ல ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்லே சில வைஸ் ஏஜென்ட்டும் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ மிஷனுக்காக வெளியே போற நேரத்துல அவங்க நம்ம ஹீரோக்காக கவர் பண்ணிக்கிடுவாங்க. உங்க கூட இருந்த பொண்ணு தான் ஆனியா ஃபார்ச்சரான அந்த லேடி கேட்கவும், ஆமா அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாப் ஸ்பை ட்வைலைட்டுக்கே கஷ்டமா அப்படின்னு சொல்லி அந்த லேடி யோசிக்கிறா. ஆனியா அந்த லிவரை கண்டுபிடிச்சு இழுக்கிறா. அந்த சீக்ரெட் வே ஓபன் ஆகுது. எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான்
ஆசம் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கா. யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. சீக்ரெட் மீட்டிங்கா அப்படின்னு அவ பாக்குறா. பேஷண்ட் கோஸ்ட் பார்த்தாங்களா, அது ஏதாச்சும் இல்யூஷனா இருக்கும். கோஸ்ட்லாம் இல்லன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆனியா தட்டுற சவுண்ட் கேக்குது. நமக்கு மேல எந்த ஃப்ளோரும் இல்லையே, என்ன சவுண்டுன்னு ஒருத்தன் கேக்குறான். யோ பேயெல்லாம் இருக்காது, பயப்படாத, பிரெயின் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி இல்யூஷன் தெரியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவும் இங்க ஆனியா கால் மாட்டிட்டு இருக்கு. அதை எடுக்கிறங்க பேர்ல அவ கத்திட்டு இருக்கவும் ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலேயே பேய் இருக்கு போலியே. ஒரு டாக்டர் பண்ண தப்பால சின்ன குழந்தை இறந்து போய் அதுதான் இப்ப ஆவியா சுத்திட்டு இருக்கோ. அந்த பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே பேஷண்ட் யாராச்சும் கோஸ்ட பத்தி சொன்னா அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்லிட்டு திரும்பவும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பாடா ஒரு வழியா அப்பா வர்றதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு ஆனியா நின்னுட்டு இருக்கோம். ஆனியா அந்த சாண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மைண்ட் வைஸ் கேக்குது. பொம்மை அவ்வளத்தையும் மணல்ல தூக்கி தட்டுறா. மணல்ல இவ பொம்மையை எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கிறதுமே ஒரு சைக்காட்டிஸ்ட் டெக்னிக் தான். இவளோட மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இவ மைண்ட் இப்படி இருக்கு, எல்லா டால்ஸும் ஏன் புதஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வார் முடிஞ்சு எல்லாம் அடிபட்டு கிடக்குது அப்படின்னு ஆனியா சொல்லவும் நான் இதை எப்படி மிஸ் பண்ணேன். ஆனியாவை ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதா. ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு இவ்வளோ மெச்சூராக பிஹேவ் பண்றது உண்மையிலேயே அதிசயம் தான். ஆனா இவ மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனியா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், போற வழியில ஸ்பை வால்யூம் 4 வாங்கிட்டு போலாம் சரியா, அப்புறமா சண்டே நம்ம ஒன்னா சேர்ந்து வெளியே எங்கேயாச்சும் போலாம். சரி நீ என்ன நோட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க போறான். போச்சு அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவ எழுதின எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. இதை நானே பாத்துக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. என்ன ஆனியா லாய்டோட கன்கசிவ் தெரப்பியை பாத்தியான்னு கேட்கவும் யோர் அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உங்க பேஷண்ட்டை பஞ்சு விட்டு அன்னைக்கு பண்ணீங்க பாருங்க ஆசம் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, சோ நானும் எங்க அப்பா மாதிரியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உட்கார்தான். அடுத்த ஆனியா ஃபார்ஜர்னு சொல்லவும் எங்க அப்பா சைக்காட்டிஸ்ட் இல்லைன்னா ஃபீலிங்ஸ் டாக்டர்னு சொல்லலாம். மத்தவங்க மனசு அவர் சரி பண்ணுவாரு. வார் முடிஞ்சிருந்தாலுமே சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. அப்புறமா அவர் ரூம்ல ஒரு எமர்ஜென்சி சீக்ரெட் வே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் தந்தாங்க. அவர் பேஷன்ஸை எட்டி வதைப்பாரு நீங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. ஹெண்டர்சன் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். ஆனியா ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை 3 நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோ ஸ்கூல்ல ஒரு வழியா சமாளிச்சிட்டான். சாட்டர்டே 8 மணிக்கு பிரிட்ஜுக்கு வந்துரு, இதுதான் அந்த சீக்ரெட் கோட் அப்படின்னு ஆனியா ஸ்பை கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. என் டாப் சீக்ரெட் கோடு நீ கிராக் பண்ணி வந்திருக்க, நீ திறமசாலி தான் பாட்மேன் அப்படின்னு கார்ட்டூன்ல சொல்றாங்க. நானும் சீக்ரெட் கோட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆனியாக்கு இருக்கிறா. என்ன பண்ற நம்ம ஹீரோ பார்க்கவும் டாப் சீக்ரெட் அப்படின்னு அதை மறைக்கவும் நீ எழுதுற கோட் யாருக்குமே புரியாது, யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் டீகோடிங் ஸ்கில் இருந்துமே கூட அவ ஹேண்ட் ரைட்டிங் என்னால புரிஞ்சுக்கிட முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனியா யோர் கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் சொல்றத அப்படியே இந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு யோர் மூலியமா அந்த சீக்ரெட் கோட ரெடி பண்றா. இந்த பாண்ட் இது ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு டாகி கிட்ட கொடுக்குறா. போஸ்ட்மேன் பேக்ல வைக்க போகவும் லெட்டர் அனுப்பணும்னா அதுல முதல்ல ஸ்டாம்ப் வைக்கணும் யங் லேடி அப்படின்னு போஸ்ட்மேன் சொல்லவோ சார் சீக்ரெட் கோட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட பேக்ல வச்சுட்டவா அங்க இருந்து ஓடுதா. இது என்னன்னு அவங்க பார்க்கவும் என் பையனும் இதே மாதிரி ஒன்னு ரெடி பண்ணா ஸ்பை கார்ட்டூனை பார்த்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆன்ட்டி சொல்றாங்க. ஆனியா லாய்ட் வீட்ல இருக்கானான்னு கேட்கவும் இல்லன்னு சொல்லவோ பிராங்கி கிளம்புறான். அவன் பாக்கெட்லயும் தூக்கி இதை வைக்கிறா. லாய்டா இதை கொடுக்க சொன்னான்னு கேட்கவும் இல்ல டாப் சீக்ரெட் அப்படின்னு வா சொல்றா. பெக்கி வரவும் அவகிட்டயே அதை நீட்டுறா. என்கிட்ட சொல்ல நினைக்கிறது லெட்டரான்னு கேட்கவும் இல்ல டாப் சீக்ரெட் அப்படின்னு ஆனியா சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. என்ன ஒழுங்கா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. டேமியன் கிட்ட போய் அதை கொடுத்துட்டு செகண்ட் சன் முடிஞ்சா இதை கிராக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி அதை கீழே போடுறான். 7 மணிக்கு அலாரத்தெல்லாம் செட் பண்ணி வைக்கிறா. 8 மணிக்கு சாட்டர்டே பிரிட்ஜ்க்கு வந்திருக்க, உண்மையிலே நீ பெஸ்ட் ஸ்பை தான் அப்படின்னு ஆனியா சொல்ற மாதிரி யோசிச்சு பாக்குறா. பிராங்கியோட லெட்டர் கீழே விடுது. அட இது ஆனியா கொடுத்தது, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கே, ஒரு வேலை ஏதாச்சும் லேடி தான் எனக்கு கொடுத்துருப்பாங்களோ, ஆனியா கிட்ட கொடுத்து என் கிட்ட கொடுக்க சொல்லி எங்க லவ் இது ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு அவ சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி லெட்டரோட கோட கிராக் பண்ணி 8 மணிக்கு கரெக்டா சாட்டர்டே அன்னைக்கு பிரிட்ஜுக்கு வந்திருக்கான். இந்த கோடை கிராக் பண்ணாதான் அவளை கெட்டுறதுக்கு நான் தகுதியானவன் நினைக்கிறாளா. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. கோடை நான் கிராக் பண்ணிட்டேன், ஆனா இந்த பொண்ணை மீட் பண்ண போறதுல எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு தூக்கமே வரல. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலையில அலாரம் அடிக்குது. பார்த்தா டாகி வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. ஆனியா என்னடா தூங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆனியா குழந்தைத்தனமா அந்த சீக்ரெட் கோட பெர்ஃபெக்டா மேக் பண்ணியிருந்தாலுமே கூட அதையும் நம்பி பிராங்கி என்னடானா கரெக்டா 8 மணிக்கு அந்த பிரிட்ஜ்ல வந்து நின்னதுதான் செம காமெடி. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்துதான் கதையை கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.